வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ் அப்டேட்டில் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அது டோட்டலாக அவங்களுக்குள்ளே நடக்கும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ராவும் எஃப்ஜேவும் தாங்க அதிக ஓட்டுகள். அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஓட்டு யார் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. இதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரு தாங்க. ஏன்னா அவங்க ஹோட்டல் டாஸ்கில் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த பாரு வந்து ஹோட்டல் டாஸ்க் அப்போ வேற மாதிரி ஒரு டைமென்ஷனில் அவங்க பரிணமிப்பு இருந்தது. அதாவது பாருன்னு எல்லாம் மறந்து போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற நேம் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த கேரக்டராகவே அவங்க இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோதான் மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து கோபப்படுத்தினாலும் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்களோட பொறுமையை இழக்காம ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பாரு அந்த இடத்துல இருந்ததுனால ஓவராலாக 8 ஓட்டுக்கள் வாங்கி எல்லாராலையும் பாராட்டப்பட்டு பிக் பாஸாலையும் பாராட்டப்பட்டு இன்னைக்கு வந்து அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு இது ஜோனுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க வந்து நெக்ஸ்ட் கேப்டன்சிக்கு இவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க கூட யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கேப்டன் இருக்காங்க இல்லையா? திவ்யா கணேஷ் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் இந்த ஸ்டார் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா? அவங்க தான் பிரவீனன் சபரி. இவங்க 2 பேரும் ஸ்டார் வாங்கினதுனால இவங்களும் வந்து ஆட் ஆகுறாங்க. 4 பேர் வந்து பெஸ்ட்டில் வராங்க. இவங்க தான் வந்து வாரம் கேப்டன்ஷிப்புக்கு அதுமாதிரி தர போட்டிக்கு நேரடியாக இருக்கிறாங்க. ஆமாம், இந்த 4 பேருக்கும் இப்போ வந்து டாஸ்க் வைக்க போகிறாங்க. இதில் யார் வின் பண்ணுறாங்க, யார் கேப்டன் ஆக போகிறாங்கன்றத லைவ் அப்டேட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பிரஜன் கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக ஜாலியாக அவங்க ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி போயிட்டு 2 கையை எடுத்துகிட்டு போயிட்டு ஷோல்டரில் இப்படி வைக்க தான் போயிருக்காங்க. பிரஜன் வந்து அது ரொம்ப ஹார்ஷாக என்ன பண்ணியிருக்காரு, அந்த கையை வந்து தட்டி விட்டுருக்காரு. ஸோ இது மாதிரி பிஹேவ் பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க லிவிங் ஹாலில் வந்து அதை சொன்னாங்க. உடனே அவர் வந்து நான் வந்து ஃபேமிலி மேன், இது மாதிரிலாம் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், பிரஜன் நீங்கள் சொல்கிறது ஓகே தான், நீங்கள் அதை வந்து பர்சனலாகவே நீங்கள் இப்போ இவங்க கிட்ட பார்வதி கிட்ட அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம். இது மாதிரியான ஒரு அரகண்டாக வந்து பிஹேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களை பற்றியே தற்பெருமை அங்கே வந்து நான் நல்லா புருஷன், எனக்கு வந்து இப்படி இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன்னு, நான் என்ன மாதிரி சார் உங்களை மாதிரி தான் அமித் பற்றியும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ரொம்ப நாளாக வந்து அவரை வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சொல்லியிருக்கலாமே, அவர் வந்து அது மாதிரி. ஆனால் அவர் வந்து பார்வதி கிட்ட பேசுறதை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல. எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தானே சார் நீங்கள் அது மாதிரி ஃப்ரீயாக எடுத்துக்க வேண்டியது தானே, சாதாரணமாக எடுத்துருக்கலாம். இல்லை பாருக்கிட்ட நான் அப்படின்னா எனக்கு இது மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு வேணால் சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் பண்ணுறது பார்வை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வெளியிலேருந்து பார்த்து ஒரு கண்ணோட்டத்தில் உள்ளே வந்திருக்கீங்க. இதே தான் பிரியங்கா சொன்னாங்க, வெளியில இருந்த பார்த்த பாருவோட டைமென்ஷன் வேற, உள்ள வரும்போது தான் அவளை பத்தி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள வந்தும் நீங்க புரிஞ்சிக்காம நீங்க வந்து உங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டரா உள்ள வந்த மாதிரி நீங்க ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க. உள்ள கொஞ்சம் யோசிக்கலாம். 2 பேரும் ஃபர்ஸ்ட் உள்ள விட்டதே தப்பு. பிக் பாஸ் புருஷ பொண்டாட்டியை உள்ள விட்டுட்டு இந்த சிண்டு முடிச்சு வேடிக்கை பார்க்குற கதை தான் இருக்கும். அப்போ அவங்க ஒய்ஃப் எது கேட்டாலும் இவர் வருவாரா, நான் அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃபுக்கு எதனா ஆச்சுன்னா எவனா இருந்தாலும் விட மாட்டேன். அது ஏன் அப்படி சொன்னார்னா, இவங்க வந்து ஸ்னீஸ் பண்ணுவாங்க, பிரியங்கா அவங்க எதிர்க்கெல்லாம் தும்பிட்டே இருப்பாங்க. உடனே இவங்க எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, முடியாது. உடனே சாண்ட்ராவை வந்து உள்ள அந்த ரூம்குள்ள வச்சு சும்மா கதவை தான் அப்படி இழுத்து பிடிச்சிட்டு உடனே விட்டுருவார் அவர் அமித். உடனே இவர் ஒரு ஹீரோயிசம் காமிக்கிறார். சார் நீங்கள் உங்கள் ஹீரோயிசம்லாம் ஏதாவது படத்தில் போய் காட்டுங்க, அங்கே பண்ண முடியல, இங்கே வந்தாச்சும் ஒரு நல்ல உங்களை பற்றின ஒரு குட்வில் ஒப்பீனியன் வந்து உங்கள்த காட்டி நீங்கள் இன்னும் வந்து அந்த ஹீரோ அந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை தேடி வந்திருக்கீங்க. கிடைக்கும் உங்களுக்கு தான் கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்றீங்க, உங்கள் நல்ல ஃப்ரெண்டு கிடையாதுன்றீங்க, ஜென்ஸ் ஃப்ரெண்டு இல்லை, லேடிஸ் ஃப்ரெண்டு இல்லை, யாருமே இல்லைன்னா நீங்கள் இப்படி தாங்க பேசுவீங்க. யாராவது கூட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள். ஆனால் எஃப்ஜே கூட பழகுவார் அவர். எஃப்ஜே கூட அதான் சொல்கிறேன், எஃப்ஜேவும் இவரும் வந்து 2 பேரும் வந்து ட்வின்னா வேணா சொல்லலாம். இவருக்கு எஃப்ஜே என்ன மாதிரி அரகன்சியோட ஒரு கேவலமாக ஒரு விளையாட்டு கேம் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இவரும் வந்து உள்ளே இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து திவாகரை வந்து இவர் பேசின விதம், அவரை மிரட்டி ஒரு ஃபுல்லாக வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து திவாகரை வந்து ஒரு மிரட்டினது. இவர் போயிட்டு உன்னை வந்து அவ்வளவுதான், நீ ஆம்பளையா இருந்தால் ஏன் கிட்ட பேசு, மூஞ்ச முன்னாடி பேசு அப்படின்ற ஒரு சீனெல்லாம் இவர் கிரியேட் பண்ணி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாரு. அதுக்கு சப்போர்ட் இல்லை, உண்மையை சொல்ல போன வியானாவையும் இவரும் இவரோட ஒய்ஃபு அப்புறம் சாண்ட்ரா அப்புறம் வந்து எல்லா குரூப்புமா எஃப்ஜே குரூப்போட
கூட சேர்ந்து போயிட்டு மிரட்டின விஷயங்கள் இதெல்லாம் பார்க்க போனால் ரவுடிசத்தை வந்து உள்ளே காட்டுற மாதிரி இருக்குது. பிரஜன் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து மச்சான்னு சொல்லிட்டு வந்த விஜய் சேதுபதி கூட உங்கள் பின்னாடி நிற்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் வெளியில் வச்சுக்கிங்க. உள்ளே வந்தீங்கன்னா நீங்களும் அந்த 10ஓட 11 தான். அத்தோடு நீங்கள் ஒன்று நாங்கள் ஓட்டு போட்டு எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுவோம். உஷாராக இருங்க. இதுதான் சொல்ல முடியும். ஆக மொத்தம் மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.